பேரை சொல்ல மாட்டேன்ட்டு மதுரையில அப்படிதான் எல்லா குவாரியும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தவர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே வரலன்னு இப்படி சொல்றீங்களே. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவர்லாம் இன்னைக்கு எத்தனை மருத்துவ கல்லூரி வச்சிருக்கீங்க, எத்தனை காலேஜ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி வந்துருச்சுன்னு மக்களுக்கு தெரியாம தெரியப்படுத்துவோம். யாரு இப்படி சொன்னோன்னு பதறி எந்திரிச்சது? ஏவாவேலு. ஐயோ, அவருதான். நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. பழைய போட்டோ வேற வந்துட்டு இருக்கு. அவரு கலைஞர் அவர்கள் பின்னாடி இருப்பாரு, இவர் சைக்கிள் ரிக்ஷால ஓட்டிட்டு இருக்காரு. அதை தான் சொன்னாரோ? ஏய் போட்டோவா? இல்ல 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 இல்ல, ஏய் உன் போட்டோ தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அது வந்து இருக்கும். அவரை பத்தி தெரியுங்க, அவர் ஒரு மெக்கானிக்கா இருந்தாரு, அதுவா இருந்தாரு, இதுவா இருந்தாரு, அதுக்கப்புறம் கண்டக்டரா இருந்தாரு. அந்த ரேஞ்சில இருந்து இன்னைக்கு ஒரு மந்திரி ஆயிருக்காரு. அவருக்கு என்னமோ ஒரு அருணை காலேஜா, ஏதோ அருணை தான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு பேர்ல காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குல்ல. அதெல்லாம் எங்க இருந்து தான் சிங்கப்பூருக்கு இங்க இருந்து போகாம ஏன் உங்க காலேஜ்ல பார்க்காம ஏன் சிங்கப்பூருக்கு போறீங்கன்னு கேள்வி எங்க இருந்து வருது? அதெல்லாம் அங்க இருந்து வர்றது தானே. ஏன்